ஜம்முன்னு இருக்க போறது யாருன்னா துலாம் ராசி பெண்கள் தான். எல்லா கிரக பெயர்ச்சியுமே வந்து ஃபேவரபிளா இருக்கு. ஸோ நீங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரைம் ஃபேக்டரா நீங்க மாறக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடம்ங்கிறது கொடுக்குது. சின்ன சின்ன பிணக்குகள் தான், பட் பிரச்சனை கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவீங்க. துலாம் ராசி பெண்கள் கூட இந்த ஜூன் மாதத்துக்கு மேல எப்போ அந்த ட்ரீட்மெண்ட் நீங்க மேற்கொண்டாலும் சக்சஸ்ஃபுல்லா அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியா குழந்தை பிறந்துரும். 3ஆம் அதிபதி வந்து நல்லா தான் இருக்கிறாரு. 3ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் ஜெயிப்பாங்க. ஸோ பெருமாளை வந்து எப்போவுமே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததா துளாராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு மேம்? ஜம்முன்னு இருக்க போறது யாருன்னா துலாம் ராசி பெண்கள் தான். எல்லா கிரக பெயர்ச்சியுமே வந்து ஃபேவரபிளா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் படாத பாடு இல்லைன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு மேலே எல்லாமே மாறப்போகுது. விதி வந்து உங்கள் கையில் வரப்போகுது. ஸோ நீங்கள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகிறீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டராக நீங்கள் மாறக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடம்ங்கிறது கொடுக்குது. சனி பயிற்சியாக ஃபேவரபுளாக இருக்குது. ராகு கேது ஃபேவரபுளாக இருக்கிறாங்க. குரு நல்ல இடத்துக்கு தான் வரப்போகிறார். குரு ஆக்சுவலாக கெட்டவர், பட் நல்ல இடத்துக்கு வராரு. ஸோ பயப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. அதனால நிறைய நல்ல ஒரு பலன்கள்ங்கிறது துலாம் ராசி பெண்களுக்கு நிச்சயமா இந்த வருடம் கிடைக்க போகுது. ஓகே மேம். துளாராசி பெண்களுக்கு சொன்ன உடனே ஜம்முன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. எந்த ஃபீல்ட்லாம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சும்மா கும்முன்னு இருக்கு மேம். துலாம் ராசி பெண்களுக்கு வந்து எந்த ஃபீல்டெல்லாம் ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும், அதிகமான சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இவங்களுக்கு எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எடுக்கும்போது நிறைய சக்ஸஸ் ஆவாங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி சந்திரன் தான், அங்கே உச்ச குரு வேற வராரு. ஸோ வேளாண்மை, அக்ரி ப்ராடக்ட்ஸு, ஃபோட்டோகிராஃபி, பெயிண்டிங், க்ரியேட்டிவான விஷயங்கள், இன்டீரியர் டிசைனிங், ஹோம் டெக்காஸ், வெட்டிங் ஈவென்ட் பிளானர்ஸ், கேட்ரிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடும்போது அதில் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது துலாம் ராசி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே மேம். இந்தந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும்னு சொல்வீங்க மேம். ஜம்முன்னு தான் இருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னா? துலாம் ராசி பெண்கள் வந்து எதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னா, கோர்ட் கேஸ்குள்ள போறதுக்கு யோகம் இருக்கு. என்னங்க ஜம்முன்னு இருப்போம்னு சொல்லிட்டு டக்குன்னு கோர்ட் கேஸுங்கிறீங்கன்னா, எஸ், ஏதாவது ஒரு பூர்வீக மேல சொத்துல வச்சு இப்படி சரிக்கிட்ட மாதிரி ஆமா, இருக்கு மேம். ஒரு பூர்வீக சொத்துல ஒரு வில்லங்கோ, இல்ல அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு சண்டை, இல்ல ஏதாவது டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டு அது போலீஸ்க்கு நீங்க ஃபைனும் கட்டாம கோர்ட்டுக்கு போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும். சின்ன சின்ன பிணக்குகள் தான், பட் பிரச்சனை கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவீங்க. பெரிய அளவுல ஒன்றும் பூதாகரம் ஆக விட மாட்டீங்க. அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை போகாம மட்டும் பார்த்துக்கோங்க. திருஷ்டி போட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் அமையுது. ஜம்முன்னு தான் இருப்பீங்க, அப்பப்ப கொஞ்சம் அடி விழுகுன்ற ஆமா, மாதிரி. இது வந்து சின்ன அடி தான், இவங்க மேனேஜ் பண்ணலாம். மித்த விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இது ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவாங்க. பயப்பட வேண்டாம். சின்ன அடிதான், என்ன கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேண்டியது இருக்கும் அப்படிதானே மேம்? சமாளிச்சிருவீங்கல்ல, எல்லா இடத்தையும் சமாளிச்சிருவீங்க. பயப்பட தேவையில்ல. ஓகே மேம். துளாராசி பெண்களுக்கு எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்கும் மேம்? எஜுகேஷன் செக்டர் வந்து நல்லாவே இருக்கும். நல்லா படிப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை விழுது. மகரத்துல வந்து குரு பார்க்குறாரு. 180 டிகிரில குரு பார்க்கறதுனால ஒரு அறிவு தெளிவுங்கிறது வரும். கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிக்க ஆரம்பிப்பாங்க. புதுசா இப்ப என்னன்னா, துலாம் ராசி குழந்தைங்கலாம் எஞ்சி டவுட்ஸ் கேட்கும் டீச்சர்ஸ்ட்ட. என்னடா இது, பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன நம்ம பையன் படிக்கவே மாட்டேன், இப்ப என்ன திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே ஆச்சரியமா இருக்கும். போர்டு எக்ஸாம்ஸ்லலாம் திடீர்னு நல்ல மார்க்ஸ் வர்றது, ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தோமே, போர்டு எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டானே, நினைச்ச காலேஜ் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் துலாம் ராசி மாணவர்களுக்கு இருக்கு. துளாராசி பெண்கள் வந்து குழந்தைகளுக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல மேம் சில பேர், அவங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ் இருக்கா மேம்? நிச்சயமா இருக்கு. ஆனா மருத்துவம் வந்து தேவைப்படும் கொஞ்சம். நேச்சுரல் கான்செப்ஷன் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ ஒருவேளை துலாம் ராசி பெண்ணா இருக்கிறீங்க, ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க. ட்ரீட்மெண்ட்டுமே IVF, IUIன்னு 2-3 தடவை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அது நிறைய பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸும் கூட, வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. மன அழுத்தத்தையும் நிறைய கொடுத்துரும் இந்த மாதிரியான மிஸ்கேரேஜஸ்லாம். ஸோ அதுக்கு ஆட்பட்ட துலாம் ராசி பெண்கள் கூட இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே எப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் மேற்கொண்டாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியாக குழந்தை பிறந்துடும். நேச்சுரல் கான்செப்ஷனுக்குமே ஈக்குவலி பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. என்ன ஜெண்டரில் பேபி வேணும்னு விரும்புகிறீங்களோ அதே மாதிரி குழந்தை பிறக்கும். இப்போ பிறக்கக்கூடிய குழந்தை ரொம்ப யோகமான குழந்தையாகவும் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதியே குரு பார்க்குறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். சனி பெண் கிரகம், குரு ஆண் கிரகம். ஸோ மனசுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறத குறிக்கிறது 5ஆம் இடம். அப்போ எந்த ஜெண்டரில் பேபி வேணுமோ அது பிறந்துடும். ஓகே மேம். இப்போ துளாராசி பெண்கள் வந்து
புதுசா ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்னா அது சக்சஸ்ல இதாகுமா மேம்? புது முயற்சிகள்லாம் ஜெயிக்குமான்னு நீங்க ம். கேட்குறீங்க சிம்பிளா. கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3ஆம் அதிபதி வந்து நல்லா தான் இருக்கிறாரு. 3ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் ஜெயிப்பாங்க. புது புது விஷயங்கள பண்ணுவாங்க. நெறைய இதெல்லாம் கற்பனையிலே இருக்கும். அதெல்லாம் வந்து அதுக்கு உருவமே குடுக்காம கற்பனா சக்தி வந்து அதிகமா இருக்கும். ஏற்கனவே துலாம் ராசி பெண்களுக்கு அப்படியே வச்சிருந்ததெல்லாம் இப்போ உருவம் குடுப்பாங்க, உயிர் குடுப்பாங்க. அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு. சிறுதூர பிரயாணங்கள் மூலமா வெற்றி. தங்கச்சி மூலமா ஏதாவது ஒரு ம். யோகம், தம்பி மூலமா ஒரு யோகம்ங்கிற விஷயங்களும் துலாம் ராசி பெண்களுக்கு கண்டிப்பா நடக்கும். துளாராசி பெண்களுக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு மேம்? அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல மேம். அதெல்லாம் எப்படி மேம் இருக்கு? துலாம் ராசி பெண்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 7க்கு 6ல மறையிறாரு. கொஞ்சம் தாமதமாகும். ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காது. செப்டம்பர் மந்த்துக்கு மேல இந்த இயர் எண்டுல இதுதான் மாப்பிள்ளை, பொண்ணுன்னு தெரிகிறது, கல்யாணத்துக்கு போறதுங்கிற மாரி இருக்கும். லவ் மேரேஜ் பக்கம் தயவு செஞ்சு போயிறாதீங்க. அதுல வந்து கண்டிப்பா பிரச்சனை தான். ஏன்னா 5ஆம் அதிபதி சனிக்கு வந்து குரு பார்வை இருந்தாலும் குரு கெட்டவரு. ம். ஸோ எங்க கை வைக்கணுமோ அங்க வச்சு விட்டுருவாரு. துலாம் ராசிக்கு குரு வந்து நல்லவர் கிடையாது. 6ஆம் அதிபதி. ஸோ காதல் வயப்பட்டீங்கன்னா அதுல பிரச்சனைங்கிறது இருக்கும். இந்த கோர்ட் கேஸஸ்க்கு போறதுக்குமே குரு இவ்ளோ வலுத்தது தான் காரணம். ஸோ ஏதாவது லவ் மேட்டர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் லவ்க்காக கோர்ட் கேஸ் போற மாதிரிலாம் ஆமா. இருக்குமோ? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் விஷயங்கள்ல வந்து இவங்க இன்வால்வ் ஆகுறது, அது ஒரு பெரிய பிரச்சனையாகுறது. இந்த பசங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு ஆமா. ஹீரோயிசம் மாரி. ஃப்ரெண்ட் யாராவது ஃப்ரெண்டோட இறந்துட்டா லவ்வுக்கு இவங்க போய் சப்போர்ட்க்கு. அடிக்க போயிட்டு, அது போய் கேஸஸ்லலாம் மாட்டும். இப்பலாம் நான் என் கிளையண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாரி வில்லங்கங்கள்லாம் குரு மாட்டி விட்டுருவாரு. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் ம். சேர்த்து சொல்ற ஒரு பலன் தான். ஓகே, ஓகே மேம். அப்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆமா. காதல் விவகாரங்கள்ல, ஆ. நட்புகள்லலாம் கவனமா இருக்கணும். துளாராசி பெண்கள் வந்து ரொம்ப ஜம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க மேம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க என்னலாம் பண்ணலாம் மேம்? துலாம் ராசி பெண்களுக்கு வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்றேன். இத பண்ணும்போது நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெருமாள் வழிபாடுங்கிறது இவங்க ரெகுலரா பண்றது நல்லது. பக்கத்துல ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குன்னா, மாதத்துல ஒரு புதன்கிழமை பெருமாள வழிபாடு பண்ணிட்டு, அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கல்கண்ட கொஞ்சம் பிரசாதமா நீங்க உங்க கையால தானம் பண்ணுங்க. பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு. ஸோ இத ரெகுலரா பண்ணும்போது வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் இனிமையா மாற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆடட் சுகரா இந்த ஒரு பரிகாரம். ஸோ பெருமாள வந்து எப்பவுமே நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ அனுகிரகத்த உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே மாதிரி பாடம் சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உங்க நாலெட்ஜ ஷேர் பண்ணும்போது நெறைய நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நெறைய பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கிற விஷயமே தெரியாது. ஸோ அந்த மாரி உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, இந்த மாரிலாம் அரசு திட்டங்கள் இருக்கு. இதில வாங்குங்க, படிங்க அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுறது. அல்லது நீங்களே சொல்லிக் குடுக்குறது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நெறைய நல்ல சேஞ்சஸ்ங்கிறது லைஃப்ல வரும். மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு இத 2 மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. வீட்ல கும்பம் வச்சு மகாலட்சுமி பூஜை பண்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன்கள வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த நவதானியத்தில வந்து வெள்ள மொச்சன்னு ஒரு தானியம் இருக்கு. இது வந்து சுக்கிரனுடைய தானியம். இத வந்து அடிக்கடி டயட்ல எடுத்துக்கிறதும், தானம் பண்றது 2யுமே துலாம் ராசி பெண்கள் பண்ணலாம். ஓகே மேம். அப்ப ஓவராலா துளாராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அவுட் ஆஃப் 10க்கு 9 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 10. 9 மார்க்ஸ். ஓகே மேம். சூப்பர் மேம். ஓவராலா எங்களுக்கு 12 ராசிக்குமே ஸ்பெசிஃபிக்கா என்ன நல்லது நடக்க போகுது. இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சில கெட்டதுமே சொல்லிட்டீங்க. இவங்க கிட்ட இருந்தா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு சில நபர்கள வந்து அறிமுகமே படுத்துனீங்க. ஸோ ஓவராலா இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ மேம். நன்றி அனு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.